நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. ஏன் அப்படி ஒரு கனவு கண்ட? இந்த கனவு அடையறதுக்கான வழி என்ன என் குடும்பத்தை கிட்ட இருந்தா, சொந்த பந்தத்தை கிட்ட இருந்தா என்ன பெருக்குது. கனவுங்கிறது எல்லாருக்கும் சந்தோஷத்தை தரணும். ஆனா என் கனவு எப்பவும் நிறைவேறாதது. என்னோட இந்த கனவால யாருக்குமே சந்தோஷம் இல்ல. என் மேல உங்களுக்கு அப்படி என்ன கோபம்? எனக்கு இப்படி ஒரு கனவு கொடுத்தீங்க. என் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு கஷ்டமோ வேதனையும் மட்டும்தான், அதை தவிர வேற எதுவும் கிடைக்கல. எனக்கு தெரியும், நான் போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு நினைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம்தான். என் அப்பா அம்மாவோட கனவு இது, அவங்களோட லட்சியம் அது. ஆனா ஆனா என்னோட கனவுக்காக என்னோட குடும்பமே கஷ்டப்படுது. இல்ல, என்னோட குடும்பம் தான் எனக்கு முக்கியம். எனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. நான் ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகிறது என் புகுந்த வீட்டுல இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் பறிச்சிரும். இல்ல, ஒருவேளை என்னோட கனவு என் குடும்பத்தோட சந்தோஷத்தை கெடுக்குதுன்னா, அப்போ இந்த நிமிஷமே நான் என்னோட இந்த கனவை நான் அடியோட மறக்கணும். இதுக்கு மேல நான் படிக்க போறதில்ல. எனக்கு எதுவும் வேண்டாம். இல்ல சந்தியா, என்னங்க ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? உங்க அம்மாவோட மனசையே நீங்க உடைச்சிட்டீங்களேங்க. நம்ம இப்படி சுயநலமா நடக்கலாமாங்க? ஏங்க இப்படி எல்லாம் நடக்கணும்னு நம்ம நினைக்கலையே. என் அப்பாவோட கனவு என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவரோட கனவை நிறைவேற்றணும் தானே நீங்க நினைச்சீங்க. எனக்கு இதே இடத்துல நின்னு நான் சொல்றேன், உங்ககிட்ட நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேங்க. எங்க அப்பாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டாம். உங்க அம்மா உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அது எல்லாத்தையும் அழிச்சிட்டு நம்மளோட வாழ்க்கையில நமக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்காது. அதனால எதுவுமே வேண்டாம். அப்புறம் ஒருவேளை எனக்கு என் அப்பா அம்மா கூட இருந்திருந்தாங்கன்னா அவங்கள இதே முடிவு தாங்க எடுத்திருப்பாங்க. என்னோட அப்பா எனக்கு வெறும் புத்தகத்தை மட்டும் நேசிக்கிறதுக்கு சொல்லி தரலங்க.
குடும்பத்துக்கிட்ட பாசமா நடக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காரு. என் குடும்பத்தை சேர்ந்தவங்கள எந்த நேரமும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காரு. இது பாருங்க, இன்னைக்கு நான் என்னோட கனவு கைவிடலன்னா என் அப்பா அம்மா என்ன வளர்த்த விதமே தப்பா போயிடும் நான் நினைக்கிறேன். இது பாருங்க, நான் நான் அந்த வீட்டோட மருமகளா வாழ முடியும். ஆனா இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்தி என்னால வாழவே முடியாதுங்க. ஏன் நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம்? என்னால நம்ம குடும்பத்துல தேவையில்லாம எவ்வளவு பிரச்சனைகள், வெற்றி தோல்வி, இதுல யார் ஜெயிக்கிறது, யார் தோத்து போறது? எதுக்குங்க இதெல்லாம்? இதுல வேண்டாம். எனக்கு நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். அப்புறம் நான் எல்லாரையும் தோக்கடிச்சு ஜெயிக்கணும்னு எனக்கு ஆசை இல்ல. சந்தியா, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன். எப்படியாவது அம்மாவுக்கு எல்லாத்தையும் நான் புரிய வைக்கிறேன். ஆனா இப்பதுக்கான நேரம் இல்லை சந்தியா. அது சரியான இடமும் கிடையாது. என் மனசுல என்ன படுதுன்னா, அம்மா கிட்ட விஷயத்தை இதுக்கு மேல நீங்க எதுவுமே எனக்காக பண்ண வேண்டாம். எதுவுமே வேண்டாம். இது பாருங்க, எனக்கு உங்க அம்மா என் மேல காற்று அந்த பாசம், அவங்க நம்பிக்கை, இது ரெண்டு மட்டும் போதுங்க. எனக்கு வேற எதுவும் வேண்டாம். சந்தியா, நீங்க தயவு செஞ்சு அழாதீங்க. சந்தியா, இங்க பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி செய்யலாம். நீங்க இந்த மாதிரிலாம் அழாதீங்க சந்தியா. கொஞ்சம் அமைதியா இருங்க. வேண்டாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாரு, எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும். உனக்கு பொம்மலாட்டம்னா ரொம்பவே பிடிக்கும் இல்ல சந்தியா? ஆனா என்னோட குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே மனுஷங்க தான், பொம்மைங்க இல்ல. இந்த குடும்பத்தை சேர்ந்த யாருமே உன் இஷ்டப்படி உன்னோட விருப்பத்துக்கு ஆட மாட்டாங்க. எதுவுமே நீ நினைச்சபடி நடக்காது. இப்ப விஷயம் கைமீறி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சந்தியா. நீ எப்பவோ இந்த வீட்டு எல்லையே தாண்டி வந்துட்ட. இந்த வீட்ல யாருமே செய்யாததை நீ செஞ்சிருக்க. இது ஒண்ணு என்னோட வீடு கிடையாது. இது ஒரு போர் நடக்க போற போர்க்களம். சவால் ஏற்கனவே ஆரம்பமாயிடுச்சு. இப்ப இதுல இருந்து நீயும் பின்வாங்க கூடாது, நானும் பின்வாங்க போறதில்லை. எனக்கு தெரியும் சந்தியா, இது நம்ம 2 பேருக்குள்ள நடக்க போற போராட்டம். ஆனா இந்த உலகத்துல பேசப்படுற பெரிய போரே ஒரே குடும்பத்துக்குள்ளதானே நடந்திருக்கு. அப்ப கிருஷ்ணர் என்ன சொன்னாருன்னு தெரியும்ல உனக்கு? சொந்தம் பந்தோன்னு எதுவும் யோசிக்காம நாம நம்புற விஷயங்களுக்காக, நம்மளோட நம்பிக்கைகளுக்காக போராடணும். என்ன பொறுத்தவரை இந்த போர் எப்பவோ ஆரம்பமாயிடுச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இதுல ஒருத்தர் தோத்துதான் ஆகணும், இன்னொருத்தர் இதுல ஜெயிச்சாகணும். வா போகலாம். நீ கண்டிப்பா போலீஸ் ஆபீசர் ஆகணும் சந்தியா. இறந்து போன உங்க அப்பா மேல சத்தியம் பண்ணி சொன்ன. அவரோட கனவை நிறைவேற்றுறதுக்காக தானே நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்படுற. இனி நீ பின்வாங்க கூடாது.
பொய், உண்மை இதையெல்லாம் உன்னோட கனவுக்காக நீ செஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு உண்மையிலே நான் ஒரு வாய்ப்பு கொடுக்க நினைக்கிறேன். உங்க அப்பா மேல உண்மையாவே நீ பாசம் வச்சிருந்தா இந்த நிமிஷத்துல இருந்து நீ யோசிக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான். எப்படி இந்த சவாலை எதிர்த்து போராடுறது, எப்படி ஜெயிக்கணுங்கிறது மட்டும்தான். இந்த நிமிஷத்துல இருந்து இத பத்தி யாருமே எதுவுமே பேசக்கூடாது. இனி நம்ம எந்த சண்டையும் போட்டுக்க வேண்டாம். போ, உன்னோட புஸ்தகத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு காலேஜுக்கு போக வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய். ஆனா ஒன்ன ஞாபகத்துல வச்சுக்க, இந்த புஸ்தகம் எல்லாம் உன்கிட்ட இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்கணும்ன்றத நீயே முடிவு பண்ணிக்க. நான் சொன்னபடி நீ 3 தவறுகளை செய்யாம அதுல நீ ஜெயிச்சு காட்டணும். ஒருவேளை நீ 4வது தவறை செஞ்சிட்டா அன்னைக்கு நான் இந்த புஸ்தகங்களை உன் கையில இருந்து பறிச்சிடுவேன் சந்தியா. அதுக்கப்புறம் அன்னையில இருந்து பொம்மலாட்ட விளையாட்ட விளையாடுற நீ ஏன் கையால நான் ஆட்டி வைக்கிற பொம்மையா மாற வேண்டியிருக்கும். கிளம்பலாம், வீட்டுக்கு போகணும்ல, நேரமாகுது. நான் வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம தான் வந்திருக்கேன். வா போலாம், வாப்பா போலாம். இந்த மாமியார் மருமகளை சேர்ந்து அடிச்ச கூத்துல கடைசியில எல்லாமே என் தலையில வந்து விழுந்துருச்சு. ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, எல்லா தப்பும் என்னோடதுதான். சும்மா இருந்த அத்தை கிட்ட எதுக்காக நான் தேவையில்லாம பேசிட்டு வரணும்? டாக்டர் வேலை செய்ய சொன்னாங்கன்னு சொல்லி தப்பு பண்ணிட்டேன், அதான் அனுபவிக்கிறேன். ஐயோ, போலீஸ் யூனிஃபார்மா? இது சீக்கிரமா எடுத்து வைக்கணும், இல்லனா எதுக்கு எடுத்து வைக்கணும்? இப்ப இந்த லைட் கீழே விழுந்துருச்சுன்னா 20 ரூபாய் நஷ்டமாயிடும். குச்சி எடு. யாரு குச்சி வச்சு அடிக்கிறது? வீட்டுக்குள்ள போலீஸா? இன்ஸ்பெக்டர் அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. அட மீனாட்சி, நீயா? ஆமா மீனாட்சி, நீ அந்த ட்ரெஸ் போட்டுருக்க. கொஞ்சம் இல்லைன்னா நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பேன், தெரியுமா உனக்கு? உன் பைசைக்காரத்தனத்தால என்ன நடந்துச்சு பாரு. 20 ரூபாய் நஷ்டமாயிடுச்சு மீனாட்சி. இந்த பல்ப் உடைஞ்சிருச்சு பாரு. என்ன நீ? எனக்கு இப்ப தலை சுத்து தெரியுமா? ஒழுங்கு மரியாதையா நான் உன்னை அடிக்கிறதுக்குள்ள இங்கிருந்து போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். என் கண்ணு முன்னாடி நிக்காத. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். நான் ஏன் இப்படி பண்ணேன்னா, இந்த வீட்டோட மருமக போலீஸ் ட்ரெஸ்ல கையில குச்சியோட சுத்தினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். அதான் இந்த ட்ரெஸ் போட்டேன். ஒரு சில நேரங்கள்ல பல்பு உடையும், ஒரு சில நேரங்கள்ல மண்டையும் உடையும். ஐயோ ஆண்டவா, மொட்டை மாடியில அப்பளம் காய வச்சிருந்த எடுக்கவே மறந்துட்டேன். அத்தை, அந்த அப்பளத்தை நான் போய் எடுத்துட்டு வரேன். அது உன் இஷ்டம். உங்க அம்மா வந்துட்டாங்க. உங்க அம்மா வந்துட்டாங்க. அம்மா எப்ப வீட்டுக்கு வந்தாலும் அவங்க கூடவே ஏதாவது ஒரு புயலையும் கொண்டு வருவாங்க. என்ன மீனாட்சி, சந்தியா அண்ணியோட ட்ரெஸ் நீயா தானே எடுத்து போட்டுக்கிட்ட? நீ இதை போட்டுக்கிட்டு என்ன பயமுறுத்துற? இப்போ உண்மையான போலீஸ்காரமா வராங்கல்ல, அவங்க கூட உட்காந்து நீயே பயந்து சாவு. நான் கிளம்புறேன். சொன்ன கேளுங்க. எனக்கு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட கடவுளே, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த துளசி செடி இருக்க தொட்டியை நான் தான் உடைச்சேன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா 3 தப்பு வரைக்கும் பொறுத்து பண்ண ஒரு வாய்ப்பு கூட தர மாட்டாங்க. உடனே அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க.
இப்ப நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்றது ஒண்ணும் புரியல. சரியா இருக்கு. இங்க பாரு, உன்னை உடைச்சது நான் இல்ல, ஞாபகம் வச்சுக்கோ. காப்பாத்து. ஐயோ, இங்கதான் வராங்க. இப்ப நான் என்ன பண்றது? ஐயோ, இது வர டைட்டா இருக்கு. ச்சே, என்ன பண்றது? அம்மா ம் அம்மா, அது வந்து நான் வீட்டுக்கு வரும்போது நம்ம துணிக்கடைக்காரரை பார்த்தேன். அவர் என்கிட்ட இந்த புடவை கொடுத்தாரு. அப்புறம் என்ன சொன்னாருன்னா, நீ போய் அம்மா கிட்ட சொல்லு, இதுக்கு நல்ல கஞ்சி போட்டு இஸ்திரி பண்ணி கொடுத்தேன்னு சொன்னாரு. ஆனா அம்மா, நம்ம வீட்ல கஞ்சி போட்டு இஸ்திரி பண்ண புடவைய யாரு கட்டுவாங்க? கஸ்தூரி, ஆ? அத கொண்டு போய் சந்தியா ரூம்ல வச்சிருமா. அது அவளோட புடவை தான். ஆமாமா சந்தியா, கஞ்சி போட்டு இஸ்திரி போட்டு அந்த புடவையை நீ கட்டிட்டு போ. அப்பதான் காலேஜ்ல பெருமையா இருக்கும். அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க. ஆ இதோ எல்லாமே தயாராயிடுச்சு. அப்ப நான் எல்லாரையும் கூப்பிடுறேன். சூர்யாண்ணா, அப்பா, விக்ரமண்ணா, மோகனண்ணா, எல்லாரும் சாப்பிட வாங்க. கொஞ்சம் இருங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் பொறுங்க. நான் ரொம்ப பசிக்குதுன்னு அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன். அது அவங்க எனக்காக சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. நான் அவங்களோட செல்ல பொண்ணல. அதான் நான் ஒண்ணும் உனக்காக சாப்பாடு எடுத்து வைக்கல. சந்தியாவுக்காக தான் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். அத்தை, எனக்கு இப்ப சுத்தமா பசி இல்ல. சவிதா பசிக்குதுங்கிறாள். முதல்ல நீங்க அவளுக்கு சாப்பாடு கொடுங்க. உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? இங்க பாரு, இவன் ராத்திரி முழுக்க முழிச்சிட்டா இருக்க போறா. இப்போ முதல்ல நீ தான் சாப்பிடணும், இல்லனா காலேஜுக்கு நேரம் ஆயிடும்ல. ஆமா, நீங்க தானே இப்ப பார்த்தா சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, நம்ம வீட்டு மருமகன் எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும்னு. அப்படி இருக்கும்போது இது என்ன புது பழக்கம்? எங்க புருஷன், புருஷனோட தம்பி, நாத்தனார், ஏன் மாமனார் கூட தான் சாப்பிடல. நீங்க என்னன்னா அவங்களுக்கு சாப்பாடு விட்டுறீங்க? இப்ப நீ எனக்கு சொல்லி தர போறியா? காலத்துக்கு ஏத்த மாதிரி மனுஷங்களும் அவங்களோட பழக்க வழக்கங்களும் மாறிதான் ஆகணும். நீ ஏன் இன்னும் நின்னுட்டு இருக்க? அதான் சப்பாத்தி தொட்டுக்க காயெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்ல. காலேஜுக்கு நேரத்துக்கு போகணும்னா நீ முதல்ல சாப்பிடு. வா, வந்து உட்காரு. வா, முதல்ல நீ உட்கார்ந்து சாப்பிடு. இங்க பாரு சந்தியா, நான் படிக்காதவ, எனக்கு எதுவுமே தெரியாது. காலேஜ் கேட் வரைக்கும் கூட நான் போனதில்ல. ஆனா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இரு, இந்தாம்மா, உன்கிட்ட பேசிட்டு இருந்ததுல சப்பாத்தியே ஆறி போயிடுச்சு. நீ இங்கேயே உட்காரு, நான் உனக்காக சூடா சப்பாத்தி போட்டு கொண்டு வரேன். என்ன? இரு வரேன். அம்மா
என்ன செய்யறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. இந்தாம்மா சப்பாத்தி சூடா இருக்கு, சீக்கிரமா சாப்பிடு. இன்னும் வேணும்னாலும் கொண்டு வரேன்.